கல்யாணமான முதல் 6 மாசம் என்ன தூங்கவே விடல. நடிகை சாந்தினி புகார். தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி திரைப்படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சாந்தி தமிழரசன் பாக்யராஜ் இயக்கிய சித்து பிளஸ் டூ அப்படின்ற படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாங்க. இவங்க 2007ல சென்னையில நடந்த மிஸ் சென்னை போட்டியில கலந்துக்கிட்டாங்க. பட் இவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமா 2009ல பிரைவேட் தொலைக்காட்சிகள்ல நடக்கக்கூடிய லைவ் ஷோஸ் எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் பாக்யராஜ் கண்ணில் பட்டு சித்து பிளஸ் டூ அப்படின்ற படத்துல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இவங்களோட முதல் படமே பாக்யராஜோட படம் அப்படின்றதுனால ரசிகர்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற அளவுக்கு இவங்களுமே அந்த படத்துல சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா 2013ல நான் ராஜாவாக போகிறேன் அப்படின்ற படத்துலயும் இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. சாந்தினியை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க சென்னையில தான் ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கல்லூரி படிப்பையும் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில மாஸ் கம்யூனிகேஷன் படிச்சு முடிச்சிருக்காங்க. சோஷியல் மீடியால இவங்க ரொம்ப பிஸியா இருக்கக்கூடியவங்க. அடிக்கடி இவங்களோட போட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு நல்லாவே தெரியும் சோஷியல் மீடியால எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிவா இருக்கோமோ அதை வச்சு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே நம்ம பக்கம் நிற்பாங்கன்னு. ஸோ இவங்களோட போட்டோ அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு எஸ்ஜே சூர்யாவோட பொம்மை படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தா கண்டிப்பாக இவங்கள ஞாபகம் வச்சிருப்பீங்க. இவங்க அந்த டைமில் நடிப்பில் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவையும் அதே அளவுக்கு பிஸியாகவே வச்சுருந்தாங்க. அடிக்கடி கிளாமர் ஃபோட்டோஸை இறக்கிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ தான் ஃபேன்ஸை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டே இருக்க முடியும்னு. அதுக்கப்புறமா இவங்களுக்கு அதிக அளவில் திரைப்பட வாய்ப்புகள் வரல. சரி இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் போதாது அப்படின்னு அப்படியே சீ தமிழ் பக்கம் சாஞ்சிட்டாங்க. அங்கே ரெட்டை ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த சீரியலில் நடித்ததுக்கு அப்புறமா சினிமாவில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபேம் கிடைச்சிச்சோ அதை விட அதிக ஃபேம் சீரியலில் கிடைச்சிச்சு. மக்கள் மத்தியிலையும் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நடிகையா சாந்தினி தமிழரசன் மாறிட்டாங்க. ரீசெண்டாக இவங்களை கூப்பிட்டு நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆன முதல் 6 மாதம் என்னோட புருஷன் என்னை மொத்தமாக தூங்க விடவே இல்லை. நைட் ஆனாலே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட ரசிகர்கள் எல்லாமே ஒருவேளை அந்த விஷயத்துக்கு தான் டார்ச்சர் பண்ணுறாரோ அப்படின்னு நினச்சாங்க. பட் சம்பவம் அது கிடையாது. ராத்திரி இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வேணும்னே கதவை வேகமாக சாத்துறது, வேணும்னே டிவி வால்யூம் அதிகமாக வைக்கிறது, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ராஜா ராணியில் ஆரியா பண்ணுவாரே அதை தான் பண்ணியிருக்காங்க. பட் கொஞ்ச நேரத்தில் இவங்க சொன்ன விதத்தை வச்சு ரசிகர்கள் என்னெல்லாமோ நினைச்சிட்டாங்க. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ இன்டர்வியூல வேற சொல்லிட்டு இருக்கிய அப்படின்னு இவங்களை போட்டு பழக்கிறாங்க. இவங்க நடிச்ச படங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா வில்லம்பு, நையப்புடை, கவன், மன்னர் வகையரா, பில்லா பாண்டி, வஞ்சகர் உலகம் இந்த மாதிரி சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட ஆக்டிங் உண்மையாவே சூப்பரா தாங்க இருக்கும். நான் பார்க்கும்போது இவங்களோட ஆக்டிங்ல எந்தவித குறையுமே சொல்ல முடியாது. பட் இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்பு கிடைக்காததுனால இப்போ அவங்க வேற ஒரு ட்ராக்ல போக போறாங்க. இவங்க இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் எப்போவுமே ஃபுல் கதை கேட்டுட்டு மட்டும்தான் நடிக்க ஒத்துப்பேன். பாதி மனநிலையில் நான் எப்போவுமே நடிக்க மாட்டேன். அதே மாதிரி ஒரு ரொமான்டிக் காமெடி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாஸ் என்ற பாஸ்கரன் மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்டை தூக்கிக்கிட்டு யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பக்கா கிளாமராக நடிக்கணும்னு ஆசை. அதுக்கான ஸ்கிரிப்டும் எனக்கு இல்லை. ரொம்ப நாள் வெயிட் பண்ணதுக்கு இப்போ தான் ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. அந்த வெப் சீரிஸில் இது வரைக்கும் பார்க்காத என்ன நீங்கள் பார்ப்பீங்க. நான் நல்லாவே கிளாமராக நடிச்சிருக்கேன் அப்படின்னு ஓப்பனா இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இது கூட ஏதோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா கிளாமர்னா பாதி பேர் இங்க போய் விழுந்து பார்ப்பாங்களே. அப்போ நீ பார்க்க மாட்டியான்னு என்ன கேட்காதீங்க. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த படங்களில் கண்டிப்பாக சாந்தினி கிளாமர் ரோலில் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இன்டர்வியூவில் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறாங்க. என்ன அப்படின்னா அவங்கள பார்த்து எல்லாருமே எப்போ உங்களுக்கு குழந்தை அப்படின்னு கேட்குறாங்களாம். அந்த மாதிரி யாராவது கேட்டாலே எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஏன்னா அவங்க கேட்குற விதமே வேற மாதிரி இருக்கும். அவங்க கேட்கும்போது நம்ம மேலே உள்ள அக்கறையில் கேட்குற மாதிரிலாம் இருக்காது. ஏதோ டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே கேட்குற மாதிரி இருக்கும். அப்படி என்கிட்ட யாராவது கேட்டாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே கிளம்பி போயிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி கேள்விலாம் யார்ட்டையுமே கேட்காதீங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உடல் அளவில் மட்டும் இல்லை மனதளவுலையும் ரொம்ப தைரியம் வேணும். இப்போதைக்கு எனக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாந்தினியோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா அவர் பேர் நந்தா. சீ தமிழ்ல கோகுலத்தில் சீதை அப்படின்ற சீரியல்ல ஹீரோவா நடிச்சு தான் இவங்க சின்ன திரைக்குள்ளேயே அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவில கண்ணை கலைமானே சீரியல்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அப்படியே போகுது போல. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.